வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடி 1 அன்றைக்கி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே தெரியும், சேலத்தில் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. தேங்காய் சுடுற பண்டிகை தான். பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வருஷம் இந்த பண்டிகைக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. போன வருஷம்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து 3 பேருக்குமே லீவ் விட்டுட்டாங்க. அதனால் வந்து நாங்களே இந்த வேலையெல்லாம் செய்கிறோங்கம்மா, நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், நீங்கள் வந்து எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் 3 தேங்காய் சுடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். தேங்காயும் குச்சியும் எடுத்து வச்சுருக்கோம். ஒத்தப்படியாக தாங்க சுடணும். 1 சுடலாம், இல்லை 3 சுடலாம், இல்லை 5 அப்படி சுடலாம். அதனால் நான் வந்து 3 பேர்த்துக்கும் 3 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு தேங்காய் அப்பா வீட்டுக்கு கொடுத்து விட்ருவேன் சுட்டதுக்கப்புறமேட்டு. இப்போ பாருங்கள், வசி வந்து தேங்காய் நாரெல்லாம் உரிச்சிட்டு இருக்கா. தேங்காய் நாரெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறமேட்டு 3 தேங்காயும் இப்படி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கருங்கல் போட்டிருக்காங்க. அதில் வந்து கொஞ்சமாக மண்ணை போட்டுட்டு நம்ம வந்து சுரண்டணும். இவங்க வசியும் பிரியாவும் சுரண்டிகிட்டு இருக்காங்க. கிருத்தியாவை காணன்னு தேடாதீங்க, அவளுக்கு ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால பாப்பா வந்து ஹோம்ஒர்க் எழுத போயிட்டா. அதனால் இவங்க 2 பேரும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. பக்கத்தாலேயே ஸ்டூபியை வம்பு இழுத்துக்கிட்டு தான் செஞ்சிட்ருக்காங்க. அந்த வேலையில் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா, நமக்கே வந்துட்டு வேண்டாம், வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் பாப்பாங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆர்வம் அதிகம். இதே நீங்கள் வந்து ஒரு போய் பாத்திரத்தை விளக்கு, வீடு கூட்டுன்னு சொன்னீங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து ஏதாவது பண்டிகைன்றப்ப தேங்காய் சுடுறதாகட்டும், வேறு ஏதாவது பண்டிகைனாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக எடுத்து வந்து செஞ்சு தருவாங்க. நாங்கள் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நானும் சரி செய்யிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். இப்போ வந்து நல்ல தேங்காயெல்லாம் சுரண்டிட்டாங்க பாருங்கள், மொழு மொழுன்னு இருக்குது. இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து மஞ்சள் தேய்ச்சி நம்ம நெருப்பில் காட்டும் போது கொஞ்சம் நல்லா உள்ளே இருக்கிற தீனியும் வேகும். ஓடு வந்து சீக்கிரம் வந்து பிடிக்காது, இல்லைன்னா ஓடு வந்து ரொம்ப பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் சுரண்டிட்டு அதுக்கு மேலே மஞ்சளும் தடவணும். நான் அதையும் காட்டுறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு பக்கத்தால் வந்து மழை பெஞ்சதுனால கொடியெல்லாம் வந்து வீட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து தேவையில்லாத கொடின்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து வீட்டு மேலே ஏற ஆரம்பிக்கவும் அது வழியாக வந்து ஏதோ பூச்சிங்கெல்லாம் உள்ளே வந்துடும் சொல்லிட்டு அந்த கொடியெல்லாம் மட்டும் அப்படியே தட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறமேட்டு வந்து செடி வந்து சின்ன சின்ன செடியாக வந்து அந்த பைப் இருக்கிற இடத்துலலாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போயும் பைப்பு மேலே வந்து டிச்சு பக்கத்தாலேயே இருக்கிறதுனால ஏதோ ஒரு பூச்சி உள்ளே வந்துடும் இல்லைங்களா. கீழ் வீடாக இருக்குது, மேலே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதனால் வந்து நானே சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் இந்த மாதிரி சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். அதே மாதிரி செடி வளர்த்துறதுனாலும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இந்த வீட்டில் தான் செடி வளர்த்த முடியல எங்களால், கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இப்போ வந்து தேங்காய் 3ஐயும் சுரண்டி எடுத்து வச்சிட்டேங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டு அதுக்குள்ளே போடுவோம் பார்த்திங்களா, தீனின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ பக்கம் வாங்கிட்டு வந்துருக்காரு. அதுதான் கரெக்டாக இருக்கும் 3 தேங்காய்க்கும். அதனால் வந்து அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்கிறேங்க. பொட்டுக்கடலை போட்டிருக்காங்க, கருப்பு எள்ளு, அவுள், பச்சரிசி, பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டிருக்காங்க. நம்ம பச்சரிசிக்கு பதிலாக இந்த பாசிப்பருப்புக்கு பதிலாக பச்சை பருப்பும் போட்டுக்கலாம், அவங்க விருப்பம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி தான் விற்கிறாங்க, மிக்ஸ் பண்ணியும் இருக்குது. இல்லை நமக்கு வந்து தனியாக தேவை, நான் வந்து ஒரு பொருள் அதிகமாக போடணுன்னாலும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா தனித்தனியாகவும் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். எள் அதிகமாக பிடிக்குன்னா எள் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை அதிகமாக உங்களுக்கு ஒரு பொருள் அதிகமாக பிடிக்குமோ அந்த பொருளை அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணதே வாங்கிட்டு வந்துட்டோம், அதே எங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி. தேங்காயில் 3 கன்று இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு கண்ணில் வந்து ஓட்டை போட்டுடணும். ஓட்டை போட்டதுக்கு அப்புறமேட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு நமக்கு தேவை, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வசிக்கு ஒரே சிரிப்பு, ஒரே சந்தோஷம் வேறு. அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. இந்த வேலையை வந்து அவங்களால செய்ய முடியாது, அதனால் எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டோம். அவர் வந்து கரெக்டாக போட்டு கரெக்டாக தண்ணி அளவு கரெக்டாக ஊற்றி கொடுத்துருவாரு. அதனால் வந்து அவரே செய்யட்டும்னு சொல்லி விட்டுட்டோம். அவர் பார்த்திங்கன்னா எதுலையோ பார்த்தேன்னு சொல்லிவிட்டு பேப்பரை வச்சு நான் போடுறேன், ஈஸியாக உள்ளே போய்டும் தீனிலாம் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இது வேலைக்காகாதுன்னு சொல்லி எனக்கு தெரியும், இருந்தாலும் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ பாருங்கள், பேப்பரை வந்து சுருட்டிக்கிட்டாரு, நல்லா சுற்றிட்டு அதில் வந்து போட்டுட்ருக்காரு. அதில் போட்டு பார்த்தாரு, ஆனால் உள்ளேலாம் போகலை.
அப்படியே இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதில் ஆக்கிப்படாதுன்னு சொல்லி அந்த பேப்பரை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அவர் கையில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்திங்கன்னா எப்பயும் போல் கையில் தான் போட்டுட்ருக்காரு. கையில் ஒருத்தர் போட ஒருத்தருங்க வந்து குத்தி விட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நாங்கள் வந்து பணியாரம் திருப்புற அந்த கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லார் வீட்லேயும் பணியாரம் திருப்புற கம்பி இருக்கும், அதே யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் வந்து பக்கத்தாலேயே போட இவங்க வந்து குச்சி அந்த கம்பியை வச்சு குத்தி விட்டாங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. பாதி அளவு தான் தீனி போடணும், பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி வந்து நம்ம தேங்காய் தண்ணி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதை தான் ஊற்றணும். நம்ம சாதா தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. அதனால் தேங்காய் தண்ணி தான் ஊற்றணுங்க. இப்போ ஊற்றிட்டு குச்சி எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே போட்டு நல்லா சொருவிக்கலாம். சொருவிட்டு இப்போ தட்ட வேண்டாம், நாங்கள் தட்டலப்ப எடுத்து வச்சிட்டோம் அப்படியே ஒரு பக்கம். அதுக்கப்புறம் 3 இதுவும் போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் தட்ட போகிறோம். தட்டி தான் விடணுங்க. தட்டி விட்டால் தான் குச்சும் அந்த தேங்காயும் நல்லா பிடிச்சிக்கும் இருக்கமா. இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா, தட்டாமல் வச்சிங்கன்னா அது வந்து சுடும் போது தேங்காய் தனியாக கல்டு வந்துடும். அதனால் வந்து தட்டிக்கணும். மீதி பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மீதி ஆயிடுச்சு. நாங்கள் அதை அப்படியே எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள், லேசாக தான் தட்டணும், அதுக்காக வேகமாகவும் தட்டக்கூடாதுங்க. தேங்காய் வந்து விரிசல் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் லேசாக தட்டி கொடுத்துட்டாரு 3யுமே. இதுக்கப்புறமேட்டு பிரியா பார்த்திங்கன்னா மஞ்சள்லாம் தடவி விட்றேன்னு சொல்லிட்டு வந்து தடவிட்டுருக்கா. பாப்பா தான் மஞ்சள் தடவிட்டுருக்கா. 3 தேங்காய்க்கும் தடவிடுங்க, மேலே குச்சிக்கும் தடவிடலாம். தேங்காய்க்கு தான் மெயினாக தடவணுங்க. அதனால் மஞ்சள் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்து தடவிடுங்க. அப்போ தான் சீக்கிரம் ஓடுலாம் வந்து தீ பிடிக்காமல் இருக்கும், உள்ளே இருக்கிற தீனியும் நல்லா வெந்து வரும். வசி வந்து அந்த தேங்காயை விட்டு நான் வரல, குச்சியை விட்டு நான் வரலைங்க. அவள் வந்து தேங்காய் சுட்டு முடிக்கிற வரைக்கும் தேங்காய் பக்கத்தாலேயே தான் இருந்தால், எங்கேயுமே போகாமல். ஆர்வம் அதிகம் அவளுக்கு. இப்போ பாருங்கள், குங்குமம் வச்சிட்ருக்காங்க பிரியா. இது வந்து ஒத்தப்படியாக வைக்கலாங்க, 3, 5 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். தேங்காய் சுற்றி வச்சுக்கலாம். 3 குங்குமம் வச்சுட்டு மேலே வந்து வச்சிடலாம். அவங்க விருப்பம் போல் வச்சுருங்க போட்டு. இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்திருந்தாங்க. எங்கள் பாட்டி வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க வந்து வாரத்தில் ஒரு டைமாவது வந்து பார்த்துட்டு போவாங்க. பேத்தி என்ன பண்ணுறா, பேத்தி பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துட்டு போவாங்க. எங்கள் அப்பாவோட அம்மா தாங்க இவங்க. வயசானவங்க, ஒரு 75-80 வயசு பக்கமாக இருக்கும். அந்த காலத்து ஆளுங்க பேச்சே வந்து தனின்னு தான் சொல்லுவேன். நான் ஸ்டார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன், பார்க்காதீங்க, பாருங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா. இப்போ வந்து வசி வந்து தேங்காய் சுடுறதுக்காக நாங்கள் வந்து சிலிண்டர்லேயே சுட்டுக்கிறதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலிண்டர்லேயே சுட்டுக்கிறது. இங்கே வந்து பக்கத்தாலெல்லாம் வந்து யாருமே நெருப்பு மூட்டி சுடுற மாதிரிலாம் இல்லைங்க. அவங்க சொந்த வீடுன்றதுனால அவங்க வீட்டுக்குள்ளே தான் சுட்டுக்கிட்டாங்க. அதனால் நாங்களும் சிலிண்டர்லேயே சுட்டுட்டோம். சான்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, பக்கத்தில் இடம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நெருப்பு மூட்டி சுடுங்க, அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் சுட்டுட்டோம். சுட்டதுக்கப்புறம் சாமிகிட்ட வச்சு படைச்சிட்டோம். ஆனால் அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அதை காட்ட முடியல. இப்போ பார்த்திங்கன்னா கடைக்காக பேரிச்சம்பழாட்டை தான் வாங்கியிருந்தேன். இங்கே பேரிச்சம்பழாட்டை வந்து நல்லா மூவ் ஆகுதுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டையில் வந்து 10, இந்த பக்கம் 10 அந்த பக்கம் 10ன்னு சொல்லிட்டு 20 இருக்குது. இதில் வந்து பேரிச்சம்பழம் போட்டிருக்காங்க, முந்திரி, பாதாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா போட்டிருக்காங்க. செரி பழம் எல்லாமே போட்டிருக்காங்க, ஒவ்வொன்றா போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபா ஆகுது. வாங்கிக்கிறாங்க. இங்கே கொண்டு வந்து போடுறவங்க கிட்ட வாங்கினோம்னா ஒரு 2 பீஸ் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். நம்மளே போயிட்டு ஹோல்சேல் கடையில் வாங்கினோம்னா 3 பீஸ் அப்படி லாபம் கிடைக்குங்க. நாங்கள் வந்து கொண்டு வந்து போடுறவங்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தேன். அடுத்த நாள் பாருங்கள், வானம் இப்படியே தாங்க இருக்குது. இந்த மாதம் ஆடி ஆரம்பித்ததுலேருந்து என்னன்னே தெரியல, அடிக்கடி மழை வர ஆரம்பிக்குது. இல்லைன்னா மேகம் வானம் வந்து ரொம்ப கருகருன்னு இருக்குது. துணியெல்லாம் துவைச்சி போட்டால் காயவே மாட்டேங்குது. ஒரு வழியாக இன்றைக்கி காஞ்சிருச்சு. எடுக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்திருந்தேன், அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து மதியான டைம்லேயே பார்த்து துவைக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதம் ஃபுல்லாக. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை